இன்றைக்கி சூப்பரான சிக்கன் கிரேவி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் காஞ்சதும் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்குனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போக விட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கழுவி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் கிளறி விட்டு உப்பு போட்டு லைட்டாக கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. சிக்கன்லேயே தண்ணி ஊறும். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போது நம்ம மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சிக்கன் மசால் 2 டீஸ்பூன், கரம் மசால் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருக்கோம். நல்லா குக் ஆகட்டும். கிரேவி நல்லா திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி ஊற்ற தேவையில்லை. அப்படி இல்லாட்டி லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுலேயே இப்போயே கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி உப்பு சரி பார்த்துக்கோங்க. இப்போ 3 to 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.